ஹாய். இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்ய போகிறேன். 3 விஷயங்கள் தான் மெயினாக தேவை. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறது ஒரு 2 பேருக்கு தாராளமாக போதும். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் நல்லா ஊற வச்சுக்கணும், தண்ணியில் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதை கட் பண்ணும்போது அதுலேருந்து குழன்ட்டு ஒரு ஜெல்லி மாதிரி வரும். அது கையில் ஒட்டிக்கும். நல்லாவே நமக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். கத்தியும் வளவலன்ட்டு கட் பண்ணாது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கையிலையும். ஸோ நல்லா காய விட்டுட்டு கட் பண்ணோம். நான் பொடியாக தான் கட் பண்ணுறேன். பொடியாக நம்ம சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம். கட் பண்ணும்போது உள்ளார புழுலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். வெளில பார்க்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு காய் வெளியிலே ஓட்ட தெரியும், அந்த ஏரியாவில் கட்டாயம் பூச்சி இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். சில இடத்துலலாம் கருப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அதையும் பார்த்து எடுத்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணும்போது முத்தின காயாக இருந்தால் மரன்னு இருக்கும், கத்தி வச்சு கட் பண்ணும்போது அதையும் நம்ம சேர்த்துக்கூடாது. சாஃப்டாக இருக்கிற காயை எடுத்துக்கணும். இதுதான் நான் 3 மெயின் திங்ஸு வெண்டைக்காய் பொரியல். அடுத்து அடுப்பில் எண்ணெய் சட்டி சூடு ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பொரிஞ்சு வந்தோடனே உளுந்தும் கடுகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணு. கட் பண்ண வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும், அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதங்கினா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும், ரொம்ப சுருளை வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அது ஓரளவுக்கு வதங்கிரும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்காது. தக்காளியில் உள்ள ஈரத்தினால வெங்காயம் வதங்காது. தனித்தனியாக ஆட் பண்ணால் தான் சீக்கிரம் வதங்கும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து வெண்டைக்காய் சேர்க்கணும். நீங்கள் இதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போடலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மிளகாத்தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் சேர்த்து செய்ய போகிறேன். தண்ணி சேர்க்க மாட்டேன், சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தான் செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றாமல் நம்ம சமைக்கிறோம். அதில் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் வேகாது, குழன்னு அப்படியே நிற்கும். தண்ணி ஊற்றாமல் அந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே வதக்கின்னு விட்டோம்னா அதில் இருக்கிற அந்த குழப்பு தன்மை சீக்கிரம் போயிடும். வெண்டைக்காயும் சுருளை வெந்துடும். தண்ணி ஊற்றினோம்னா வேகிறதுக்கும் நேரம் ஆகும், டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த குழப்பு தன்மை குறைஞ்சோன்னே மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். ஹையாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும், காய் கருகிரும்.
சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அதிலே அந்த உள்ளே இருக்கிற ஆவிலே தண்ணி விட்டு வெந்துடும், நல்லா சாஃப்டாகிடும். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட்டுடலாம். ஒன்று சேர கிண்டி விட்டுட்டு அந்த மேலே உள்ள கொலகொலப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சோன்னா மூடிடும். நல்லா கிண்டி விட்டால் தான் வேகும் நல்லா. வெண்டைக்காயில் நிறைய சத்து இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மெயினாக வந்து முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடுவாங்க, மேக்ஸ் நல்லா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா அதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின்ஸ் கிடைக்கிறதுனால தான். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் நைட்டே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த வெண்டைக்காய் தண்ணியை காலையில் குடிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி குடித்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் நல்ல ஹையாக இருக்கிறவங்களுக்கு குறையும்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன், அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம புளி கரைச்சி ஒரு லெமன் சைஸ்க்கு இல்லைன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு, அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி ஊற்றினாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மொச்சக்கொட்டை ஊற வச்சு அதையும் சேர்ப்பாங்க, புளி ஊற்றி செய்வாங்க. அது ஒரு வகையான டிஷ்ஷு. இப்போ ஒரு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய். இன்னும் நம்ம அடுப்புலேயே வச்சு சுருளை எடுக்கலாம். அப்போ அந்த நல்லா சுருங்கிடும், கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரும் வரும். நான் அந்தளவுக்கு சுருங்க விடலை. இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், காரம்லாம் கரெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து எல்லோரும் சாப்பிடக்கூட காய்கள் தான். அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் நமக்கு கட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. குடலெல்லாம் நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். இருதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கால்சியமும் அதில் அதிகமாக இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், கீரை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லியுமே மஸ்ட்டு, தினைக்குமே எடுக்கணும் நம்ம வெஜிடபிள்ஸு. நம்மளும் பெரியவங்களும் எடுக்கணும், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். வெஜிடபிள்ஸ்லேருந்து தான் நமக்கு ஃபைபர் கிடைக்கும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டயட் எடுக்கிறவங்களுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குடலுக்கும் நல்லது, எலும்புக்கும் ரொம்ப நல்லது, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால. எப்படி வாரத்தில் 2-3 நாளாவது கீரை சாப்பிட்ணுமோ அது மாதிரி வெண்டைக்காய் ஒரு நாளாவது சாப்பிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் அன்றைக்கி சைடு வீட்டுக்கு பக்கத்துலேயே மழை பெய்கிற மாதிரி இருந்தது. இதை பார்க்க ரெயின்போ மாதிரி இருக்கான்னு அது ரெயின்போ கிடையாது, வானவெளியில். இது ஒரு வகையான கலர்ஃபுல் சேஞ்சிங் மேகத்தில் வரும்னு சொல்லி, இதுக்கு பேர் க்ளவுட் இரிடேசன்ட் அப்படின்னு நான் பார்த்தேன். அதனால தான் அதை போஸ்ட் பண்ணேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.